இப்போ குபேர சிலையை வந்து வீட்டில் வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் நார்த்து பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆமை சிலையை வந்து அந்த மாதிரி வைக்கிறதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு பொசிஷன் இருக்கா, இல்லை வீட்டில் எங்கே வேணாலும் வைக்கலாம்? நம்ம பூஜை அறையில் வைக்கிறது வந்து நம்ம வச்சுக்கலாம் சார். இதை நம்ம வந்து வேற ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, நம்ம ஆடம்பர பொருள் அப்படின்ற மாதிரியோ அல்லது வந்து பணத்துக்காக ஒரு பொருளோ அல்லது வந்து நம்ம வீட்டுக்கு நல்லதுக்காக அப்படின்னு டோட்டலாக அது வந்து பார்த்தோம்னா மெட்டீரியலிஸ்டிக்காக போயிடும். இது வந்து கடவுள் மகாவிஷ்ணு ரூபம். ஸோ நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபடுவதே அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேரரை வடக்கு பக்கம் வைக்கணும், ப்ராப்பர் நார்த்தில் வைக்கணும். சவுத் வெஸ்ட் கார்னர்னு சொன்னாங்க. சவுத் வெஸ்ட் கார்னர் கிடையாது. குபேரர் வந்து அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த லாஃபிங் புத்தான்னு சொல்லிட்டு மொட்டை மொட்டையாக இருக்குமே, அவர் வந்து குபேரர் கிடையாது. ஆக்சுவலி அவர் வந்து இஸ் லாஃபிங் புத்தா அப்படிங்கிறது புத்தா அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புத்தர். ஓகே, எங்க பூஜை ரூம்ல குபேரர் வந்து நார்த்தை பார்த்து தான் வச்சிருக்கோம். நார்த்து பார்த்து தான் வச்சிருக்கீங்க. நார்த்தை பார்த்து தானே சொல்லுங்க. ஆமாம் ஆமாம் நார்த்தோட பகுதியில், நார்த் பகுதியில் வச்சாலும் சரி, நார்த்து பார்த்து வச்சாலும் சரி, நார்த்தோட இடத்துலயே பிளேஸ்மெண்ட் பண்றது அவருடைய ஸ்தானம் வந்து அதுதான். அவருடைய இடம், அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வடக்கு தான். ஸோ அப்போ வடக்கு பக்கத்துலேயே அந்த அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவரான குபேரர் வந்து அந்த வடக்கு பக்கத்துலேயே அவரை வச்சுட்டோம்னா அது இன்னும் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அவர் ரியல் குபேரராக இருக்கணும். நிறைய பேருக்கு ரியல் குபேரர் எது, இந்த லாஃபிங் புத்தா எதுன்ற டிஃபரன்ஸே எனக்கு தெரியல. எல்லாரும் வந்து அந்த மாதிரி எங்க வீட்டில் இருக்கிற போட்டோ பெருசு லக்ஷ்மி குபேரர். சரி சரி சரி. அதை நாங்கள் சவுத்தில் வச்சு நார்த்தில் பார்க்குற மாதிரி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. சவுத்தில் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இறந்தவர்களுடைய ஒரு படத்தை தான் நம்ம வந்து சவுத்தில் மாட்டுவோம். அதனால சவுத்தில் மாட்டாமல் நம்ம வந்து இந்த மாதிரி மாட்டுறதுனால, இப்போ சவுத்தில் மாட்டுறதுனால ஏதாவது தவறு வந்துருமான்னு இல்லை. நம்ம கொஞ்சம் பெட்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது நம்ம நார்த்தில் வைக்கிறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக.